மதசார்பற்ற கூட்டணி சார்பில் இன்று தமிழகத்தில் அனைத்து பகுதியிலும் ஒன்றிய நகர பேரூராட்சி பகுதியில் இன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலினுடைய ஆணைக்கிணங்க, அதேபோல எங்களுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதாவுடைய ஆணைக்கிணங்க இன்று அனைத்து இடங்களிலும் வெற்றிகரமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலியமாக பாத்தீங்கன்னாக்கா தமிழக மக்கள் பொதுவாக நடக்கின்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்க மாட்டாங்க. இன்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட 25 லட்சம் தொண்டர்கள் எங்கள் கூட சேர்ந்து ஓட்டல் உரிமையாளர்கள், தொழிலாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்திருக்காங்க. இது கண்டிப்பாக வருகின்ற தேர்தலில் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எப்பயும் சொல்லுவார், வருகின்ற தேர்தலில் திமுக 200 தொகுதியில் வெற்றி பெறும் என்று கூறுவார். இன்று தேமுதிக இந்த கூட்டணியில் வந்திருக்கு. தமிழகத்தில் அனைத்து தொகுதியிலும் எங்களுடைய திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று அதிமுக வாஷ் அவுட் ஆகும் என்று நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறான். ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்குது திமுக எலெக்ஷனை முன்னிட்டு அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு. கேஸ் தட்டுப்பாடுலாம் இல்ல. உங்களோட எனக்கு எடப்பாடி பத்தி நல்லா தெரியும். கிட்டத்தட்ட அவர் கூட நான் ஒரு 8 வருஷம் 9 வருஷம் நாங்க டிராவல் பண்ணிட்டோம் அவர் கூட. இது அவர் எப்பவுமே பேசுறதுதான் அது. ஏன்னா இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவரை பார்த்து சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை. அதனால சும்மா எதனா ஒரு கதை விட்டுனதா பாரு அவரு. அது பெருசா சீஸ் எடுத்துக்க வேண்டாம் யாருமே. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை திமுக ஆட்சியில் அதிகமா இருக்கின்றது. எதிர்கட்சிகளோட தொடர் சொல்லப்படுறது பாலியல் வன்கொடுமை சார்ந்த பிரச்சனைகள் கடந்த ஒரு 10 நாட்கள்லேயே அதிகப்படியான சம்பவங்கள் நடந்தது. இது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்டா தான் அமையும் அப்படின்றது தான் எதிர்கட்சிகளுடைய தொடர் வாதமா இருக்கு. அதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? இல்ல, மீண்டும் மீண்டும் எதிர்கட்சின்றதை நீங்க எடப்பாடி தான் சொல்றீங்க. அந்த எடப்பாடி தவிர வேற யாரும் எனக்கு தெரியல. எதிர்கட்சியில வேற யாருமே தெரியல எனக்கு. அதுக்கு ஒரு கருத்தை சொல்றேங்க. நீங்க சொன்னீங்க இன்னைக்கு காலையில டெல்லி வருகின்ற இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகையில் வந்திருக்க செய்தி, அதிகமான அளவில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு, அதிகமான அளவில் இளம் பெண்களை கடத்துகின்ற மாநில அதிகமாக காணாமல் போகின்ற மாநிலம் என்றால் பீகார். பீகார்ல யார் ஆட்சி பண்றா? ராஜஸ்தான்ல யார் ஆட்சி பண்றா? அதாவது தொடர்ந்து யூபியிலும் பாத்தீங்கன்னா அதிகமான அளவிலே பாலியல் வன்கொடுமை நடக்கின்ற மாநிலம் என்றால் பாஜக, பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் நடக்குது. அது குறிப்பாக மோடி தலைமையிலான செயல்படுகின்ற ஆட்சி. இதையெல்லாம் மறைப்பதற்கு ஒரு சமூகம் நடப்பது இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை, இருக்கு. அதை இரும்பு கரம் கொண்டு தடுப்பவர் தான் நம் முதல்வர். இந்த சமூகங்களை தடுத்து மக்கள் விழிப்புணர்வு இருக்கணும், விழிப்புணர்வு எடுத்துக்கிறார்கள். அதற்கான அனைத்து முயற்சியும் எடுப்பவர் தான் இருக்கிறது. ஆனால் தேர்தல் சமயத்திலே வாய்க்கு வந்ததை பேசுகிறவர் தான் எடப்பாடி. நான் கேட்கிறேன், ஐயா எடப்பாடி அவர்களே, உங்க பொள்ளாச்சியில் என்னாச்சு? நீங்க என்ன பண்ணீங்க? பொள்ளாச்சி சம்பவத்தில் இன்னைக்கு என்ன செய்திகள்? வேடிக்கை தானே பார்த்தீர்கள். பிறகு திமுக சென்று பொதுநல வழக்குகளை போட்ட பிறகுதானே இந்த பொள்ளாச்சி நடந்த கொடுமை, வன்கொடுமை வெளியே வந்தது. இத்தனைக்கும் செய்துவிட்டு ஒண்ணுமே தெரியாது பாரு இருக்கீங்க. நியாயமா சார்? இது போன்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும்போது முதல்வர் ரீல்ஸ் பதிவிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு. பள்ளிகள்ல போதை கலாச்சாரம் அதிகமா இருக்கு. அதாவது கொடுமை என்னன்னா, சொந்த அப்பா சொல்றாங்க, இவன் தூங்கும் போது தலைவரிச்சு என்ன கொலை பாக்குறான் அன்புமணி என் பையன். என்ன இது ஒரு கேவலமான செயல் இருக்கா? உங்க சொந்த அப்பா உன்னை வளர்த்தது யார்? உன்னை மந்திரி ஆக்குறது யார்? உன்னை உலகத்துக்கு அடையாளம் காட்டியது யார்? ஓ அப்பா திரு ராமதாஸ் அவர்கள். திரு ராமதாஸ் கண் கலங்கி சொல்கிறார், என் மகன் அன்புமணி நான் தூங்கும் போது தொலைவாரியை மூச்சில் அடித்து என்னை கொலை செய்ய முயற்சிப்பார். இதைவிட கொடுமை கொடூரம் இங்கு இல்லை. ஏன் உன் சொந்த தந்தைக்கே நீ துரோகம் செய்திருக்கிறாய். அவரு இந்த எடப்பாடி யாரு? அவர் யார் அவரை வளர்த்து விட்டாரோ அவர்கள் கட்சிக்கே துரோகம் செய்திருக்கிறார். அதனால் சொல்கிறேன், இவர்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைக்கின்ற மோடி கூட்டணி. மோடி கூட்டணி துரோக கூட்டணியா? தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கூட்டணியா? இதெல்லாம் மக்களுக்கு சரி போது.